இந்த வாசல்ல நின்னாவது என் குழந்தை முகத்தை பார்த்துட்டு போயிடுறேனே. தயவு செஞ்சு இப்ப என் குழந்தைய காட்டு மாலதி. சபாஷ், நல்லா நடிக்கிற. இந்த நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாந்த மாலதி எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப இருக்கிற மாலதி எல்லாம் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கா. என்ன குழந்தைய பாக்கணுமா? ஏன் அந்த குழந்தையும் தூக்கிட்டு போறதுக்கா? ஐயோ மாலதி, என்ன நம்பு மாலதி. நான் இப்ப முழுசா திருந்திட்டேன். என் குழந்தைய என் கண்ணுல காட்ட முடியாது. என்ன மாலதி இது? அவரை பார்க்க பாவமா இல்லையா? இங்கேயே நின்னு குழந்தைய தானே பாக்கணுங்கிறாரு. கொண்டு வந்து காட்டு, பாத்துட்டு போயிடுவாரு. தயவு செஞ்சு குழந்தைய காட்டு மாலதி. என்ன மாலதி நீ என் குழந்தைய பாக்குறதுக்கு என்ன இப்படி வாசல்ல நிறுத்தி பிச்சைக்கார மாதிரி கெஞ்ச விடுறியே? நீயே உன்னை பிச்சைக்காரன் ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்ன இருக்கு? இத பார், குழந்தைய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏய், குழந்தைய கொடு. பத்மினி, வாயு மூடு. பெத்த புள்ளையோட பேரு கூட சரியா தெரியாம மாத்தி கூப்பிடுறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன் மூச்சு காத்து பட்டா கூட என் குழந்தைக்கு உன் பாவம் வந்து ஒட்டிக்கும். இப்ப இல்ல, எப்பவுமே இப்படித்தான். வாசலோட நின்னு குழந்தைய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரேவதி, ஐயோ ரேவதி, உனக்கு இந்த நிலைமை? ரேவதி, ரேவதி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த பாவிய நான் சும்மா விட மாட்டேன். அவன் ஜெயில இருந்து வந்தான், செத்தான். ரேவதி, உள்ள போ. உள்ள போங்கறல. நீ வெளியே போ. போ. அம்மா, உள்ள வா நீ. அத்தை, என்னத்த, உங்களை தவிர என்ன வேற யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை புரிஞ்சுக்குவாங்க மாப்ள. சரிங்க அத்தை. ஆமா, வாசல் இவ்வளவு நடக்குது. மாமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரா? அவரை போய் எழுப்புங்களே. அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டு போயிடுறேனே. இந்த நேரத்துல எப்படிப்பா வீட்ல இருப்பாரு? அப்படின்னா கோயிலுக்கு போயிருக்காரா? இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்காரு. என்னது, இன்னுமா அந்த ஆளை வேலையை விட்டு துரத்தாம வச்சிருக்காங்க? என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா கிட்டயும் நான் வாசல் வரைக்கும் வந்து போறதுக்கு ஒத்துக்க சொல்லுங்க. பாத்து 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 போயிட்டு வாங்க மாப்ள. ஏய், என்னையா வாசல்ல நிறுத்துற? உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தெருவில் நிறுத்தாம விட மாட்டேன்டி. அண்ணே, டேய், என்னப்பா, உனக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்.
அந்த சுரேஷ் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? தெரியும். கல்பனா ஃபோன் பண்ணா. இப்ப நான் நேரா சுரேஷ் வீட்டுக்கு போய் இது விஷயமா அவன்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அவனை 4 அறை விட்டுட்டு வரேன்னு சொல்வேன்னு பார்த்தா கேட்டுட்டு வரேன்னு சொல்ற. அவனை எதுக்கு மாடிக்கணும்? எதுக்கு அடிக்கணுமா? இங்க நடந்ததெல்லாம் கல்பனா தெளிவா சொன்னாலா இல்லையா? சொன்னாப்பா, எல்லாம் சொன்னா. சுரேஷ் இங்க வந்தான், உங்க கூட சண்டை போட்டான், அவன் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. நந்தினிக்கு அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல அவன் எமோஷனல் ஆனது, டென்ஷன் ஆனது, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விளாவரியா சொன்னான். அதனால தான் உங்ககிட்ட கூட கேட்கறதுக்கு முன்னாடி நேரா அவன் வீட்டுக்கு போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு போனேன். போய் அசிங்கப்பட்டதும் நான் தான். அவனுக்கும் நந்தினிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரின்னு தெளிவா புரிய வச்சான். அவ்வளவு வெள்ளந்தியா பேசுறான் அவன். வெளியில இருந்து பேசுற 3வது மனுஷனு கூட அது தப்பா தோணாது. எதுக்கடா போனாலும் எனக்கே தர்ம சங்கடம் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. கேளுங்க. விஸ்வா, சுரேஷ் உங்ககிட்ட எதையோ மாத்தி சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இங்க வந்து எங்க கிட்ட பேசிட்டு போன தோரணைய பார்த்தா உன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னு தோணுதுப்பா. ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. என் வயசுக்கு நான் ஏதாவது அவசரப்பட்டு பேசலாம், எடுத்தோம் கவுத்தோன்னு 4 விஷயம் செய்யலாம். ஆனா உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் அப்படி செய்யக்கூடாது. உங்க பக்குவத்துக்கு நான் ஏதாவது அவசரப்பட்டு பேசினா கூட அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதப்பா, கொஞ்சம் யோசிச்சு செயல்படுன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணும். இங்க என்னடா நான் தெளிவா இருக்க, நீங்க எல்லாரும் குழம்பி போயிருக்கீங்க. யார பத்தி தப்பா யோசிக்கிறதுன்னு இல்ல. நந்தினி சுரேஷும் யாரு? யார் வீட்லயும் இருக்கிறவங்களா? தூரத்து சொந்தக்காரங்களா? நந்தினி என் வைஃப், சுரேஷ் அவளோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவன், நல்லவன். அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்து நாமளே அவங்கள பத்தி தப்பா பேசினா அசிங்கம் நமக்கு தான். இன்னைக்கு நான் கடைசியா சொல்றேன், இனிமே இந்த வீட்ல இன்னொரு தடவை யாரும் அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா பெரிய மனுஷன்? நமக்கெல்லாம் வயசாகி போச்சாமா, அதனால நல்லது கெட்டது தெரியாம உளறிக்கிட்டு இருக்காமா. இவருக்கு தான் எல்லாம் தெரியும் பாரு. அதானே, என்ன நீ இவன் இப்படி பேசிட்டு போறான்? என்னத்த சொல்ல சொல்றீங்க? இப்படி ஒரு உலகம் தெரியாத புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஏண்டி, நீ தானே இவன் கூட போயிருந்த. அந்த சுரேஷ் இவங்கிட்ட என்ன சொல்லி இப்படி குழப்பி விட்டுருக்கான்? ஐயோ, அந்த சுரேஷ் இங்க பேசினதை விட அங்க இன்னும் அதிகமா பேசினான். ஆனா மாமாவால தான் அத புரிஞ்சுக்க முடியல. விஸ்வா மாமா சொல்ற மாதிரி முதல்ல எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான். ஆனா அந்த சுரேஷ் வீட்டுக்கு போய் அவன் ரூம்ல பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது. அத்தையும் மாமாவும் அந்த சுரேஷையும் நந்தினியும் சந்தேகப்பட்டதுல எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு. என்ன கல்பனா நீ இப்படி சொல்ற? அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஆமா அத்தை, அந்த சுரேஷ்க்கும் நந்தினிக்கும் நடுவுல இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல. அதுக்கு ஆதாரமா அவன் ஆல்பம்ல இருந்து யாருக்கும் தெரியாம இத நான் கிழிச்சு எடுத்துட்டு வந்தேன். என்னது? அதை இங்க காமி. நீயே பாரு இந்த கட்ராவிய. எப்படி இருக்கும் இன்னும் நாம் இப்படியே இருந்தால்? அச்சே, எப்பொழுதாவது தான் என்னை பிடிக்கும், எப்பொழுதுமே உன்னை பிடிக்கும். உன் வியர்வை குடித்த இந்த கைக்குட்டையால் என் மனதில் உள்ள உன் நினைவை குடிக்க முடியாது. சேச்சே, என்னது இது? உன் கூந்தல் உதிர்த்த இந்த ரோஜா இதழில் வாசனையாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் நம் நினைவுகளை. ஐய, என்ன கர்மண்ண இதெல்லாம்? ஏன்னா இதெல்லாம் என்ன சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எழுதின மாதிரியா இருக்கு? இதுதான் நானும் விஸ்வா மாமா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு உன் வயசுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, என் வயசுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும், இதுல இருக்கிறது எதுவுமே தப்பு இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு. அப்போ இந்த கன்றாவியெல்லாம் அவனும் பார்த்தானா? அத்தை,
அந்த ஆல்பத்துல இருந்து நான் கிழிச்சிட்டு வந்தது இந்த 3 ஷீட் மட்டும்தான். ஆனா என்னென்னமோ அசிங்கமா நிறைய எழுதிருந்தது. நந்தினி அக்கா கூட அந்த சுரேஷ்க்கு ஒரு பெண்ணை கிஃப்ட் பண்ணி லவ் ஃபீலிங்ல கவிதையெல்லாம் எழுதி கொடுத்திருந்தாங்க. ஏண்டி அப்படியா? ஆமாமா, இது எல்லாத்தையுமே விஸ்வா மாமா பார்த்தாரு. ஆனா அப்ப கூட அவரால புரிஞ்சுக்க முடியல. ச்சே, ச்சே. எந்த குடும்பத்துல இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்? அப்படியே நடந்தாலும் புருஷங்காரன் தான் ஊரை சுத்துவான், பொண்டாட்டிக்காரி அழுது புலம்புவா. ஆனா இங்க பொண்டாட்டிக்காரி தரங்கிட்டு நடந்துக்கிறா, புருஷங்கார கைய கட்டி வேடிக்கை பாக்குறா. ஹ, ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம குடும்பத்தோட லட்சணம். இவனை இப்படியே விட்டா சரியா வர மாட்டான். இத கொண்டு போய் காட்டி நானே என்னன்னு கேட்டு வரேன். வேணாம் மாமா, இத நான் எடுத்துட்டு வந்தது மட்டும் விஸ்வா மாமாக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் வேணும்னே வம்பு இழுத்து விடுறேன்னு என்ன தப்பா நினைச்சுப்பாரு. ஐயோ ஆமாண்ணே, கல்பனா ஏதோ நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில இதை செஞ்சிருக்கா. ஆனா விஸ்வா இப்ப இருக்கிற மனநிலையில இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டானே. அண்ணே நீ ஒண்ணு பண்ணுனே, விஸ்வா கிட்ட போய் நீ இத பத்தி பேசுறதை விட அந்த சுரேஷ் எங்கேயாச்சும் பார்த்தேன்னு வெய்யி, அவன் சட்டையை பிடிச்சு 4 கேள்வி கேளு, அப்பதானே எல்லாம் சரியா வரும். ஆமாங்க, அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். அவங்கிட்ட கேட்கணும். கல்பனா, மாமா இத பத்திரமா எடுத்து வை. என்னைக்காவது ஒரு நாள் சுரேஷ் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. தலை எழுத்து. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதானடி நமக்கு வேணும். எதுக்கே எப்படி பண்ண? சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அன்னைக்கு நீங்க ஃபைல கொடுத்தனே படிச்சு பார்த்துட்டு பத்திரமா பீரோல தான் சார் பூட்டி வச்சேன். இப்போ நீங்க கேட்ட உடனே தான் சார் எடுத்து கொடுத்தேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். யோ, உனக்கு தெரியாமல அந்த விஎம் கம்பெனிக்காரன் அமௌண்ட்டை குறைச்சு போட்டு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான். அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. ரொம்ப நடிக்காத ரங்கநாதன். உங்க மூலமா தான் அந்த கோட் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இல்ல சார், நான் அப்படியெல்லாம் செய்வேன் சார். யோ, நீ செய்யாமல இந்த பாரியா, இதுல இருந்த கொட்டேஷன் பேப்பர் எங்க? சார் சார் என்ன சார் சொல்றீங்க? இதுல இருந்து 2 பேஜ் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஐயோ ஏன்னா இந்த ஃபைலை பத்தின டீடைல்ஸ் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. சார், சத்தியமா சத்தியமா நான் இதை செய்யல சார். யோ, ஆதாரத்தை காட்டணும் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சார் தயவு செஞ்சு நீங்க ஒரு விஷயத்த மறுபடியும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். அடுத்த கம்பெனிக்கு நம்ம கம்பெனி கோட் பண்ணதை எடுத்து தரோம் அப்படின்னா அதுக்காக நான் எதுக்காக சார் நம்ம கம்பெனி கொட்டேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? அவங்களுக்கு போன் மூலமாவோ இல்ல நேர்லயே போய் அந்த தகவலை சொல்லி இருக்கலாமே. ஓஹோ, நான் உன்னை சாதாரணமா தப்பு பண்றவன் தான் நினைச்சேன். ஆனா நீ பக்காவா மாட்டக்கூடாதுன்னு யோசிச்சு பிளான் பண்ணி கிரிமினலா யோசிச்சு தப்பு பண்றவன் இப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப நீ இந்த கொட்டேஷன் அமௌண்ட்டை அவங்களுக்கு நேர்லயோ அல்லது போன்லயோ சொல்லியிருக்க. என்ன சார் நீங்க நான் நியாயத்தை சொன்னாலும் அதே எனக்கு பாதகமா திருப்பி விடுறீங்க. யோ, மேலும் சமாளிக்க பாக்காதயா. நீ தப்பு பண்றவன் தான். ஏற்கனவே நீ ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணினவன் தானே. இப்ப பெரிய நியாயம் பேசுற. போனா போகுதுன்னு அப்ப உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சார் அப்ப என் குடும்ப சூழ்நிலை அப்படி சார். அதனால ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். இப்ப மட்டும் உன் குடும்ப சூழ்நிலை ரொம்ப பிரைட்டா இருக்கா? இப்ப அதை விட மோசமா தானே இருக்கு. உங்க மூத்த பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் வாழ்க்கை சரியில்லை. கல்யாணம் ஆகாத 3வது பொண்ணு எவனோ ஆசிட் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட 25,000 ரூபாய் குமரேசன் கடன் வாங்கியிருக்க. இன்னும் என்னென்ன கடன் வாங்கியிருக்கியோ எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் இல்ல. அதான் லஞ்சம் வாங்கிட்டு கொட்டேஷன் அமௌண்ட்டை லீக் பண்ணிட்டேன். ஐயோ கடவுள் சத்தியமா இதை நான் செய்யல சார். யோ, நீ எல்லாம் எதுக்கியா கடவுளை கூப்பிடுற? இப்போ உன்னை எதுவும் பண்ணாம வேலையை விட்டு நிறுத்தி இருக்கேன். அதுவும் இந்த வயசுல உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேங்கிற கருதிருந்தான். அத புரிஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. மூஞ்சிலே முழிக்காத போயா. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் இத பாருங்க சார், நான் தப்பு பண்ணல சார். குமரேசா நீயே சொல்லுப்பா. அவரு நம்ப மாட்டேங்கிறாரு. உனக்கு எத்தனை வருஷமா என்ன தெரியும்? நான் அப்படிப்பட்ட ஆளா? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த ரங்கநாதா, கடைசியில இப்படி பண்ணிட்டியா? அட போப்பா. குமரேசா நீ
அப்படிப்பட்டவனா? என்ன ரங்கநாதன் சார் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? வாங்களே, நான் டிராப் பண்றேன். எங்க போகணும்னு சொல்லுங்க. என்ன சார் நீங்க? நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, ஆனா நீங்க ஏழையா இல்ல அதுக்கும் கீழையான்னு தெரியல. நான் உங்களை பார்த்ததும் எவ்வளவு மரியாதையா வண்டியில இருந்து இறங்கி வந்து வாங்க உங்களை டிராப் பண்றேன்னு நான் கேக்குறேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கர்ட்டசி இல்லாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களே. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். என்னாச்சு சார்? எங்க போறதுன்னே தெரியலையா? அதுவும் சரிதான். வீட்டுக்கு போய் வெறுமனே விட்டத்தை பாத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா சுடுகாட்டுக்கு போய் சுகமா தூங்கணும்னு தோணுதா? ஓ சாரி, இப்பதான் உங்களுக்கு ஒரு அபசகுணம் நடந்திருக்கு. நான் அதுக்குள்ள வந்து அடுத்த அபசகுணத்தை பத்தி பேசுறேன்ல. தப்பு தப்பு தப்பு. என்ன சார் இது? நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதிர்ச்சியில பேச்சு வரலையா? ஓகே, நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேக்குறேன். ஆமாவா இல்லையான்னு தலையாட்டினா போதும். உங்க கம்பெனில இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, அது உண்மையா? இது எப்படி எனக்கு தெரியும் பாக்குறீங்களா? என்னைக்கு உங்க குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைச்சேனோ அன்னையில இருந்து உங்க குடும்பத்தை ஒரு செகண்ட் விடாம நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாவம் சார், நீங்க பெத்தது 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 3க்கும் 300 பிரச்சனைங்க. அதுல ஒரு பிரச்சனையை கூட தீர்க்க முடியாம திண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு வேலையும் போயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனையை தீர்க்கறதெல்லாம் விடுங்க. உங்க குடும்பம் மொத்தமும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சாப்பிடணுமே. சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் ரங்கநாதன்? அதான் ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் ரங்கநாதன், உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரணும்னு எழுதி இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு பெரியவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விதி அந்த தகவலை இந்த கோடீஸ்வரி கிட்ட சொல்லி உடனே தெரியப்படுத்தி உங்களுக்கு உதவி பண்ண கூடவே அனுப்பி வச்சிருக்கு பாருங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த ரதி தேவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மனசு தாராள மனசு. அதனால உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன். அதுக்கு கைமாறா நீங்க நான் ஏற்கனவே கேட்டதுதான்.
அப்ப உங்களுக்கு வேலை இருந்ததுனால நீங்க வேண்டான்னு சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப அந்த வேலை போயிடுச்சு. அதனால நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல. உங்க பொண்ணு ரேவதிய என் தம்பிக்கு கட்டி வைக்க சம்மதிச்சு என் தம்பிய வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். சொல்லுங்க, சம்மதம் தானே? இந்த பார், ஒண்ணே ஒண்ணு தெளிவா சொல்ற, நல்லா கேட்டுக்க. என் பொண்ணை உன் தம்பிக்கு கட்டி கொடுக்கறதுன்றது நான் சாகர வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த வேலை போனா என்ன, எனக்கு இன்னும் கை காலில் நல்ல வலு இருக்கு. நான் எந்த வேலை செஞ்சாவது என் குடும்பத்தை கட்டி காப்பாத்தி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க என்னால முடியும். உன் கனவு நிறைவேற என் வறுமை என்னைக்கு வளைஞ்சு கொடுக்காது. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின உன் தம்பி ஜென்மத்துக்கு இனிமே வெளியே வர முடியாது. நானும் என் குடும்பமும் உன் பணத்துக்கு என்னைக்குமே அடிப்பணிஞ்சு போக மாட்டோம்.